பண்றவங்க யாரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவோம். ஆனா அந்த தப்போட இன்டென்சிட்டிய பொறுத்து விமர்சனம் பண்ணுவோம். இவங்க பண்ற இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னா, இவங்கள அதிகமா தான் கேட்போம். தவறி அந்த இடத்துல பண்ணது தப்புன்னா, அது கண்டிப்பா 100% தப்பு. அந்த இடத்துல பார்வதி மேல நியாயம் இருக்குன்னா நியாயம் இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த கருத்துலன்னா, அதுல மட்டும் சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிறத சொல்லத்தான் செய்றோம். அத விட்டுட்டு சும்மா அவங்கள போய் கேட்டோம்னா, உடனே நம்மலாம் வேற யாருக்கோ சப்போர்ட்டர்ன்ற மாரி பிராண்ட் பண்ணிடுறாங்க. தேங்க்ஸ் தஹீரா. ரேணு, உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? நீங்க வந்து ம். பாருக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் குடுத்து நின்னீங்களே, நீங்க வந்து கமருதீன் ஃபேனா? ரேணு வலிச்சிருச்சா? பாருக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் குடுத்தா எப்படி கமருதீன் ஃபேனு? அப்படிதானே சொல்றாங்க. என்னய்யா இது? இது என்ன லாஜிக்கு? டிசைன் இல்ல டிசைனா இப்போ இது இல்ல டிசைனா கூப்பிட்டு வந்து வச்சீங்கன்னா, நான் என்னதான் இது பண்றது? வந்து இது கான்ட்ராடிக்டியா கூட இருக்கலாம். நெறைய பேர் என் பேர பார்த்துட்டு உடனே நெனச்சுக்கிறாங்க, நான் கமருதீன் சப்போர்ட்டர். நேத்து கமருதீன் தான்டா முக்கியமா நான் அடிச்சுட்டு போனேன். நீங்களா இமேஜின் பண்ணிக்காதீங்க. என் வாயிலே இது வரணும். நீங்களா ஒண்ணு நெனச்சுக்கிட்டு பிராண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் தோணுது. ஆமா, இப்ப அதானே. இப்ப திவாகர் பண்றது பெரிய தப்பு. அத கால் அவுட் பண்ணுங்க. கால் அவுட் பண்ணிட்டு வினோத் பண்ற புல்லிங்க பொளங்க. யாரு வேணான்னா, நாங்களும் அததான் பண்றோம். இப்ப பெனிஃபிட் ஆஃப் டவுட்ட பாரதிக்கு குடுத்தா நாங்க என்ன கமருதீன் ஃபேனா? எனக்கு புரியல. ஓகே. நம்ம அடுத்து மூவ் பண்ணுவோம். குமார் பேசுறாருல்ல. ஹோப், தருண், அதுக்கப்புறமா முகேஷ் அண்ட் தென் டோரிஸ். அபிட்டா இவங்கலாம் பேசிட்டு நீங்க பேசுறீங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க தெரியும். பட் இவங்கலாம் இன்னும் பேசவே இல்ல. ஓகே ஓகே நாச்சி. ஒரு மேட்டர் தான் சொல்ல வந்தேன், ஒண்ணும் இல்ல. ஓகே. ஹோப் இருக்கீங்களா? இருக்கேம்மா. ஓகே. ஓகே. ஹோப், நான் இந்த தருண். ஓகே. இது இஷ்யூ என்னன்னு வந்து பார்த்தப்போ, இந்த நீங்க பின்மனைக்கு வீட பார்த்தப்போ, எனக்கு இந்த ஜிஃப் தான் ஞாபகத்துக்கு வந்தது. பிரகாஷ் ராஜ் சொல்வார்ல, "அது எப்படி நீ சொல்லலாம்? நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது." அதுதான் ஞாபகத்துக்கு இருந்துச்சு. சாரி. ஐ நோ இது காமெடி இல்ல. பட் எனிவேஸ் பாயிண்ட் ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர்ஸ் சொல்ற மாரி தான் கிட்டத்தட்ட. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பார்க்கறது வந்து பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்கள ஜட்ஜ் பண்றது, கிரிட்டிசைஸ் பண்றது, அதுக்கு ஓட்டு போடுறது அப்படிதான் நான் நெனச்சுட்டு வந்தேன். ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அவங்கள விமர்சனம் பண்றத விட, சப்போர்ட்டர்ஸ விமர்சனம் பண்றது தான் நெறைய போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு. அ அது இங்க வந்து ஏன்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம எப்பவுமே இன்னொருத்தவங்க ஆக்ஷனுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாதுன்னா எப்படி சொல்றது? யாரு எத வந்து பத்தி பேசுவாங்க, என்ன நெனைக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து டிக்டேட் பண்ணவே முடியாது. அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வச்சாங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஒண்ணு சொல்லலாம். அத அவங்க அக்ரி பண்ணாம போயிட்டாங்கன்னா, ஓகே ஃபைன். நீங்க நீங்க அதானே நெனைக்கிறீங்க. அக்ரி டூ டிஸ்அக்ரி சொல்லிட்டு போயிடணும். நம்ம யாரும் இதுவரைக்கும் மத்த ஸ்பேஸ்ல யாரு எத பேசணும், பேசக்கூடாதுன்னு இங்க யாரும் உட்காந்து புலீசிங் பண்ணிட்டு இல்ல. ஸோ, இத வந்து ஒரு இஷ்யூ மாரி காஸ் பண்றதே வந்து பயங்கர சில்லியா இருக்கு. அண்ட் என்ன சொல்றது? ஸோ இப்போ நான் கூட என்னோட ஒப்பீனியன் இங்க எடுத்து வச்சேன்னா, இப்படிதான் சொல்வேன். சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். சில பேர் இப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இது இப்படிதான் சொல்வேனே தவிர, அது யாரு என்ன டீட்டெயில் இதெல்லாம் உட்காந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் எங்க போய் ட்வீட் பண்றாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இது என் வேலையே கிடையாது. எனக்கு தேவையும் இல்ல. எனக்கு டைமும் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்ன சொல்றது? அவங்க லைக் நமக்கே 1008 ஸ்ட்ரெஸ் இருக்கு, 1008 ப்ராப்ளம் இருக்கு இதுல. எனக்கு எதுக்கு மத்தவங்களோட மாரல் போலீசிங் பண்றது வந்து நாட் அட் ஆல் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து தோன்றுது. இன்னைக்கு காலைல கூட இன்னொருத்தவங்க இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து சாண்ட்ரா பண்றது தப்பா வந்து பேசிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா வந்து விஜய் சேதுபதி எதிர்க்க வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு பயந்து போயிட்டேன். அவங்க அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. நான் வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. கனி கிட்ட சொன்னாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாரி வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. பட் ஆனா காலையில நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல லிட்ரலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் வந்து அவள அப்படி அடிக்கல, இப்படி அடிக்கலன்லாம் பார்வதிய பத்தி" வந்து இவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் பேர் என்ன? சபரி கிட்ட. ஆம் ஸோ அத வந்து தப்புன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சா, உடனே "அப்ப நீ சபரி ஃபேனான்னு" சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க சில பேரு. ஸோ
இங்க இது வந்து என்ன சொல்றது, ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா, தப்புன்னு சொல்றது எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குங்க. அ இங்க வந்துட்டு அது நெறைய பேர் அன்னைக்கு வந்து நாங்க ஸ்பேஸ் டைட்டில வச்சுட்டு நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்துட்டீங்கன்னு தெரியுது. பட் எனக்கே ஞாபகம் இருக்கு. நானே வந்து அக்ரி பண்ணேன். நான் அந்த ஃபுல் வீடியோ பார்க்கல. அன்னைக்கு பார்த்தப்போ அது ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு சப்ரியோட ப்ளே. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி ஃபெல்ட் ஐ ரியலி ஃபெல்ட் பேட் ஃபார் அவங்க அந்த மாரி நான் அந்த கேம் அப்படி அவங்க கொண்டு போனது வந்து ரொம்ப தப்புன்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் 2, 3 பேர் ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப நேரம் அத பத்தி நம்ம பேசினோம். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியல. ஸோ எத வச்சு இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க எனக்கு தெரியல. ஆல் ஐ கேன் திங்க் ஆஃப் இஸ் இந்த ஸ்பேஸ்ல வந்து எப்ப பாரு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இன்னொரு ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு போயிட்டு அ போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட போயிட்டு, "தெரியுமா அந்த ஸ்பேஸ்ல இது மாரி பேசிட்டு இருந்தாங்க அவங்க." அப்படின்னு சொல்லி பேர சொல்லி மென்ஷன் பண்ணி, இத வந்து ஒரு டியூட்டி மாரி வந்து பண்றவங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா அவங்க சொல்றத வந்து அப்படியே நம்பிட்டு வந்து, இந்த மாரிலாம் வந்து அக்யூசேஷன்ஸ் வைக்கிறது ரொம்ப அக்லியா இருக்கு. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் என்ன சொல்றது, ரெஸ்பான்சிபிளா வந்து பிஹேவ் பண்ணா நல்லாயிருக்கும். ஏன்னா, வி ஆர் ஆல் அடல்ட்ஸ் ஹியர். இந்த மாரி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இஷ்யூ ரெய்ஸ் பண்ணா, அப்ப நாங்களும் ரெய்ஸ் பண்ணுவோம். நீங்க நீங்க ஏன் இத பத்தி பேசல, அத பத்தி பேசலன்னு ஆரம்பிச்சோம்னா, இட்ஸ் நாட் கோயிங் டூ லுக் நைஸ். ஸோ நாங்க இதுவரைக்கும் யாரையும் வந்து நீங்க ஏன் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணல, இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒருத்தரா போய் நாங்க நாங்க கேட்டதே கிடையாது. ஸோ நீங்களும் அத பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லாருக்கும்னு தோணுது. தேங்க் யூ ஹோப். தருண் அண்ட் தென் முகேஷ். ஹலோ, பேசலாமா? பேசலாங்களா? தருண் சொல்லுங்க. ஓகே. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து யாருமே பிடிக்காது. ஏன்னா யாருமே கேம் பிளே கரெக்டாக பண்ணலைன்றதோட யாருமே நான் கண்டென்ஸாகவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க யாருமே வந்து விளையாடவே ஆரம்பிக்கல இன்னும். இன்னொன்று என்னன்னா, எனக்கு திவாகர் போனதெல்லாம் ஓகே. எனக்கு அதை பற்றி பெரிய இதுவும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. எனக்கு முதல்ல திவாகர் யாருன்னே தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் திவாகர்னு ஒருத்தர் தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரி பண்ணது பெரிய தப்பு. ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவர் வந்து பண்ணது வந்து அந்த அளவுக்கு தள்ளி விட்டாருன்றது ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயே நல்லாவே கிளீனா தெரிஞ்சுது அவர் பண்ணது தப்பு. அதை விட பெரிய தப்பு என்னன்னா, பார்வதி பண்ணதும் தப்பு. ஆக்சுவலா இந்த மாதிரி எப்படின்னா, ஒரு அவங்க பேர்டா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னது அவங்களோட மனநிலையில இருந்து அவங்க சொன்னது தப்பு. அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. அதுவும் தப்பு தான். இன்னொன்னு, விக்ரம் வந்து இந்த வாலண்டரியா வந்து அவளை போட்டு அடி கிடி அப்படி சொன்னது எல்லாருமே தப்பு. ஆக்சுவலா இவர் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணிட்டாரு. வியனாவும் அன்னைக்கு வந்து வாலண்டரியா வந்து வாய் கொடுத்து அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. சபரியை பத்தி ஏதாவது சொல்லணும்னு வந்து சொல்லி வாலண்டரியா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இன்னொன்னு, எனக்கு கானாவிடத்து மேலேயும் ஒரு பெரிய இது இருக்கு. என்னன்னா, அவரு போயிட்டு எப்படி பண்றாருன்னா, மாஃபிங் புல்டிங் எல்லாமே பண்ணலாங்க. உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா மத்தவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண மாதிரி பண்ணணுங்க. ஆனா ஒருத்தரையே போய் புள்ளி பண்ணி பண்றது வந்து அது பெரிய தப்பு. அது எப்படின்னா, நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். ஓகே, திவாகர் வந்து ஒரு தப்பான ஆளு தான், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. அவரையே போயிட்டு நோண்டிக்கிட்டு செண்பகமே செண்பகமே பாட்டு பாடிங்க போய் கையை வச்சு ஒரு மாதிரி பண்றது, அதெல்லாம் என்ன கேட்டகரியில வரணும்னு எனக்கு தெரியல. திவாகர் ஒரு கேடு கட்டவனா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இவரும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப ஒஸ்ட். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. முதல்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. திவாகருக்கு எந்த டேலண்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு கானா பாட்டு பாடுற ஒரு டேலண்ட் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த ஏட்டா இருக்கிற எல்லாரையும் யூட்டிலைஸ் பண்ணி சூப்பரா கொண்டு போகணும். பண்ணா கொண்டு போனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு ஒன் மேன் டார்கெட் பண்ணி அவரே நோண்டிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன். அப்ப இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இவ்வளவு நாள் வந்து இவர் வந்து திவாகர் மட்டுமே நோண்டி நோண்டி ஒரு கேம் விளையாட்டாரு. இப்ப திவாகர் போனதுக்கு அப்புறம் இவர் யாரை போய் நோண்டுவாரு, யாரை வச்சு கேம் பிளே பண்ணுவாரு, எனக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்தது அவர் என்ன பண்ண போறாருன்றது. ஏன்னா அதுக்கப்புறம் போய் யாரையும் போய் புல்லிங் பண்ணாலும் அவங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. யாரையுமே போய் பண்ண முடியாது. பண்ணா அது வேற மாதிரி கொண்டாயிடும், அது வேற மாதிரி இதுவாயிடும், ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அது ஒரு கேம் பிளே. இன்னொன்னு, திவாகர் வந்து ஒரு லேடிஸ் ஒரு இது பண்ணாருன்னா, இது நான் கானாவினத்தையும் பார்த்திருக்கேன். ஆனா 1 ஹவர் கிளிப்பிங்ஸ் வந்தது இல்லை. அதெல்லாம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியல, நான் பார்த்திருக்கேன். இவர் வந்து ஃபர்ஸ்ட் கெம்மியை போய் கட்டி பிடிப்பாரு, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரம்யா ஜோவை கட்டி பிடிப்பாரு. அவங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆரோரா கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் கூட நான் பார்த்திருக்கேன். இதையும் அவர் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு வந்து பிரசன்ட் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி யூஸ்வலா வந்து அவர் வேஸ்ட். அவர் எதுக்கு உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஒஸ்ட். ஓப்பனா சொல்ல போனா ஒய்ஃப் சப்போர்ட் பண்றதுக்கோசம் உள்ளே வந்திருக்காரு.
சுபிக்ஷாவை போய் சுபிக்ஷா ஒரு வாட்டி ஒண்ணு சொல்லிட்டாங்க, அதை தொடர்ந்து நாமினேட் பண்ணிட்டே வராரு. ஆக்சுவலா இந்த வீக் கேப்டன்சி டாஸ்க்ல சுபிக்ஷா தான் ஜெயிக்க வேண்டியது, ஆனா இவங்க வாலண்டரியா போயிட்டு தேவையில்லாம எஃப்ஜேவை ஜெயிக்க வச்சிட்டாங்க. இவங்க ஒருத்தருக்கும் கேம் பிளே விளையாடவே தெரியல. சொல்ல போனா எஃப்ஜே எப்படி இதுல ஜெயிக்க வச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலா சபரி ஓகே, அவர் பேடா பண்ணாரு, ஓகே ஓகே. கானா வினத்து ஓகே, உங்களுக்கு புரியல, ஒருத்தரை மட்டும் புள்ளி பண்ணி கேம் விளையாடுறதே ஓகே. சுபிக்ஷாவை போயிட்டு வாலண்டரியா போயிட்டு தேவையில்லாம இது பண்ணி அவங்களோட இது பண்ணிட்டு, நான் அவங்களை சப்போர்ட்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனா பார்வதி போய் சுபிக்ஷாவோட எடுப்பாங்க, அதே மாதிரி ரம்யாவும் போய் சுபிக்ஷாவை போய் எடுப்பாங்க. ரம்யா முதல்ல எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, அவங்க எப்படி இன்னும் இருக்காங்க கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க தான் டைட்டில் வின்னரா? தயவுசெய்து அப்படிதான் அவங்க தான் டைட்டில் வின்னர்னா போட்டு சொல்லுங்க. என்ன கேட்டகரியில இருக்காங்கன்னே தெரியல எனக்கு தெரிஞ்சு. மத்தவங்களாவது ஏதோ பண்றாங்க, ரம்யாலாம் எங்க இருக்கான்னு கூட தெரியல சுத்தமா. கெமியும் பெருசாவும் தெரியல சொல்ல போனா. அதே மாதிரி நான் நினைச்ச சாண்ட்ரா பெருசா அந்த ஒரு வாரம் நல்லா பண்ணாங்க, ஆனா அதுக்கப்புறம் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா நடிக்கிறாங்க. அது இல்லாம ஒரு சர்க்காசமா இவரே சொல்லிட்டாரு, விஜய் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவர் எப்படின்னா நைஸா அடிச்சிட்டாரு, ஓப்பனா சொல்ல போனா செம்ம அடி அது. ஆனா அவங்க சிரிச்சு மழுப்பிட்டாங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கன்ஃபார்மா நம்மள அடிச்சிட்டாரு அவருன்னு சொல்லிட்டு. கண்ணியும் அடிச்சிட்டாரு, கண்ணி வந்து ஓப்பனா மாட்டிக்கினாங்க, அதனால கண்ணி அடிச்சிட்டாரு. ஆனா விக்ரம் விக்கல்ஸ் எல்லாம் இப்படி அடி வாங்குவாரு அவரு. என்னங்க அவரு ஆக்சுவலா அவரெல்லாம் செம்ம அடி. அவரு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கேப்டன் அவருக்கு மேனேஜரா கொடுக்கும் ரோல்லையும் அவர் ஒழுங்கா பண்ணல, அதுக்கு வந்து பிளேம் பண்றாரு மத்தவங்கள. திருப்பி போயிட்டு நேத்து அதே மாதிரிதான் எவ்வளவு ஒரு வல்கரான இது பேசியிருக்காரு, ஓப்பனா மாட்டிக்கினாரு. ஆக்சுவலா குறும்படம் இன்னொன்னு போடுவான்னு கேட்டவொடனே சபரி போடுவோம், ஆனா அவர் உஷாராயிடுவாரு. போட்டா நம்ம இன்னும் வாலண்டரியா மாட்டிப்போம், நம்மள ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துப்பாரு, வந்து சொல்லிடுவாரு. வேற யாரு இன்னொருத்தர் யாருன்னா மிஸ் ஆயிட்டாங்களா? வியன்னாவும் அதே மாதிரிதான், அவங்களும் வந்து கானாவிடத்தை தான் டார்கெட் பண்றாங்க. இதுக்கப்புறம் கானாவிடத்தை தான் டார்கெட் பண்ணுவாங்க. கானாவிடத்தை மேபி அவரை தான் டார்கெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுதான் போயிட்டு இருக்கோம். வேற யாரு ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன். டோட்டலா இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஒழுங்காவே கேம் பிளே பண்ணல. ஓப்பனா சொல்ல போனா சுபிக்ஷா கிட்ட போயிட்டு வியன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு 2வது இடத்துல இல்ல அப்படின்றத போய் ஒரு கருத்தை தான் சொல்றாங்க. அதை அவங்களால அதை பக்குவமா எடுத்துக்க முடியல. நீ ஃப்ரெண்டா இருக்க, ஃப்ரெண்டா இருந்துட்டு இந்த மாதிரி என்ன குத்துறீ அப்படின்னு. ஃப்ரெண்டா இருந்தா தப்புனா தப்பு தான் சொல்லுவாங்க. நீ 2வது இடத்துக்கு நீ சூஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம், கரெக்ட் தான். அதுக்கு நீ பதில் சொல்லணும், ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பதில் கொடுக்கணும். அதுக்கு உனக்கு பதில் கொடுக்க தெரியல, வியன்னா கிட்ட நீ கோச்சுக்கிற. ஓகே மேடம், ஞாபகம் இருந்தா நான் அடுத்தது பேசுறேன். தேங்க்யூ. Thanks, Tarun. Mukesh and then Doris. ஹலோ ஹலோ. சொல்லுங்க முகேஷ். எனக்கு என்னன்னா சொல்லுங்க, கேக்குதா? இந்த கேக்குது மேம், நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ கேக்குது முகேஷ். ஓகே. நான் என்னன்னா இந்த மேல போட்டிருந்த போஸ்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஐ மீன் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்டயே டைரக்டாவே கேட்டிருந்தேன். நீங்க வந்து ஒரு எக்ஸாக்ட்லி 19 மினிட்ஸ் வந்து விஜய் பார்வதியோட ரோஸ்ட், இந்த நிக்நேம் கொடுத்தது, இதெல்லாம் பத்தி அவங்க ஃபுல்லா அந்த போஸ்ட்ல போட்டிருந்தாங்கல்ல. அதை பத்தின என்னோட கருத்து என்ன, இந்த 19 மினிட்ஸ் ஒரு உமனை பத்தின கேரக்டர் அசாசினேஷன் பத்தின ஒரு விஷயம் போச்சுன்னா, அதை பத்தின உங்களோட போஸ்ட் வந்து ஒண்ணுமே இல்ல. இந்த போஸ்ட்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் ஒன்று நடந்திருக்குங்கிறது. விஜய் பார்வதி அரோரா சின்க்ளேர கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்கிறதுக்கு நீங்க ஒரு போஸ்ட் கூட உங்க சைட்ல இருந்து நீங்க போடவே இல்லை இந்த கேரக்டர் அசாசினேஷனை பத்தி. பட் இருந்தாலுமே விஜய் பார்வதிக்கு நடந்த மேன் ஹேண்ட்லிங்கை பத்தி அவ்வளவு போஸ்ட் போட்டிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 போஸ்ட் போட்டிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு போஸ்ட்லயுமே நான் டாம் கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கேன். என்னன்னா 2 பேர்த்தையுமே ஒரு அக்ரஸருங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறேன். என்னோட பார்வை அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து இப்போ சபரி பண்ணது கரெக்டுன்னு நான் வந்து வாக்குவாதம் பண்ணல. பட் இருந்தாலுமே விஜய் பார்வதி பண்ணதும் விஜய் பார்வதி வந்து என்னதான் பண்ணாலும் சபரி வந்து பொறுத்துட்டு போகணும்னு நீங்க எதிர்பார்க்கறது ஒரு பாயிண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ்ன்ட்டு ஆயிராதா? எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. நான் அந்த கேள்வியை திருப்பி எம்எஸ் டாம் கிட்ட வந்து ஒவ்வொரு போஸ்ட்லயும் நான் திருப்பி கேட்டுட்டே தான் இருக்கேன். ஆனா அதுக்கான என்ன அக்ரி டு டிஸ்அக்ரி மோட்ல போய்க்கலாம். நான் டைரக்டாவே கேட்கிறேன், நீங்க ஒரு ஒட்டுமொத்த ஸ்பேஸையுமே இந்த மாதிரி போட்டு நீங்க நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்களுன்னு நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்றீங்கன்னா, எங்க கருத்து இதுதாங்க. நான் வந்து உங்க ஸ்பேஸ்லயே வந்து இந்த கேள்வி கேட்கும் போது அக்ரி டு டிஸ்அக்ரியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிட்டீங்க. சரிங்களா? நான் இந்த ஸ்பேஸ்லயும் நான் அதுதான் உங்ககிட்ட
ஒருவேளை நீங்க ஒட்டு கேட்டீங்கன்னா இந்த 7 மணி நேரம் ஸ்பேஸ் வந்து நீங்க திருப்பி ஒட்டு கேட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட டைரக்டாவே கேட்கறேன். தயவு செஞ்சு இதுதான் என்னோட கருத்து. நீங்க வந்து அதுக்கு டிஃபெண்டிங் கருத்து என்னவோ அது தயவு செஞ்சு சொல்லலாம். என்னோட கருத்து என்னன்னா 2 பேருமே அக்ரெசர் தான். இவங்களும் அக்ரெஷன் காட்டினாங்கன்ட்டு சபரி அக்ரெஷன் காட்டினாங்கிறது உங்க கூற்றா இருந்துச்சுன்னா விஜே பார்வதியும் அக்ரெஷன் காட்டினாங்க. கெட்ட வார்த்தையில திட்டினாங்க, புடிச்சு தள்ளுனாங்க, என்ன சொல்றது இன்ஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க ஒருத்தங்களை போட்டு. சரிங்களா? அவங்க ரியாக்ட் ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, சபரி அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த அந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு புரியல. நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது அக்ரெஷன் ஒருத்தங்க வந்து ஃபேஸ்ல காட்டுற அக்ரெஷன் பத்தி நீங்க பேசுறீங்க. சரிங்களா? அவங்க ஃபேஸ்ல அவ்வளவு அக்ரெசிவா அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா நான் அந்த போஸ்ட் கீழே இதையும் சொல்லிதான் கேட்டிருந்தேன். சரிங்களா? அன்ஷிதா போன சீசன்ல ஆர்கேஓ வந்து ஒரு கேம்ல வந்து இவங்களுக்கு போட்டாங்க. அந்த வீடியோவும் எடுத்து போஸ்ட் பண்ணியே கேட்டேன். அது வந்து சூப்பரா மழுப்புனாங்க. எனக்கு போன சீசனோட இது ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த போஸ்டையும் நான் எடுத்து போட்டுதான் கேட்டேன். சரிங்களா? அன்ஷிதா ஆர்கேஓ போட்டாங்க இவங்களுக்கு. அது ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு ஒரு அடியும் படல. அவங்க வந்து இத நார்மலா எடுத்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. சரிங்களா? நீங்க அந்த இந்த மாதிரி ஒரு கேம்ல ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை பிசிக்கலா அக்ரெஷன் காட்டி ஒரு பிசிக்கல் வைலன்ஸ் பண்றது தப்புன்னா நீங்க அப்பயே ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்களா? அது ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, அந்த பையனுக்கு சேர்த்து நீங்க ரயான் அந்த ஆர்கேஓ வாங்கினது வந்து ரயானு, போட்டது வந்து அன்ஷிதா. அந்த அதுக்கு வந்து சப்போர்ட்டா ஒரு போஸ்ட் நீங்க எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். நீங்க வந்து ரொம்ப நியாயமா ரொம்ப அதாவது மொராலிட்டி வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் நான் கேட்கறேன். சரிங்களா? உங்க இஷ்டப்பட்ட இடத்துலலாம் நான் வந்து மொராலிட்டி எடுத்து வைப்பேன்னா அது ஒரு செலக்டிவ் ஃபெமினிசம் மாதிரி தான் என்னோட ஃபீலிங்ல இருக்கு. இந்த கருத்தை வந்து நான் திருப்பி அவங்க கிட்ட ஒவ்வொரு முறையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா அதை வந்து அக்ரி டு டிஸ்அக்ரியில் போயிடலாங்க. நீங்க வந்து அந்த போஸ்ட படிச்சு வந்து பேசுங்க, நான் வந்து இதுல வந்து பேசுனேங்கன்னா நீங்க இன்னொருத்தங்களை வந்து கை காட்டி சொல்றீங்க இவங்கெல்லாம் வந்து சரியில்லை, 19 நிமிஷம் நடந்த விஷயத்த பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டா நடந்த விஷயத்த பத்தி யாரும் அவ்வளவா பேசலன்னா ஏன்னா அது அந்த விஷயத்துல 2 சைடுமே எனக்கு தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. நான் என்ன பேசணும்ட்டு நீங்க எப்படிங்க முடிவு பண்ணி சொல்ல முடியும்? இதுதான் என்னோட கருத்து. ஐ ஓப்பன்லி சேலஞ்ச் யூ, கம் ஆன். இதுதான் என்னோட கருத்து. இதுதான் என்னோட டிஃபெண்டிங் பாயிண்ட்ஸ். நீங்க அதுக்கு எதிர்கருத்து வச்சு நம்ம டிபேட் பண்ணலாம், எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம பேசிக்கலாம். இதுதான் ஒரு ஒரு ப்ராப்பர் இதா இருக்கும். நீங்க ஒரு அசம்ஷன் வச்சுட்டு இவங்கெல்லாம் இப்படி ஒருத்தங்க வந்து கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஆட்கள் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை அடிக்கிறதுக்கும் 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்களும் சில இடத்துல வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது செலக்டிவா இந்த ஃபெமினிசம் பண்றது எல்லாமே நாங்களும் எடுத்து வச்சு பேசலாம். சரிங்களா? இது என்னோட கருத்து. இதுல இப்போ கூட இங்க இருக்கிற யாருக்காச்சும் இதுல மாற்று கருத்து இருந்தாலுமே அவங்க தாராளமா எனக்கு சொல்லலாம். சரிங்களா? இந்த ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து நான் நேத்தும் சொன்னேன். பிஜேஎஸ்ஏ அங்க வந்து கொஞ்சம் பயாஸ்டா தான் நடந்துக்கிறாருன்ட்டு. ஷூ போடலங்கிற விஷயம் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்ப போய் ஷூ போட்டுவான்ட்டு சொல்லியாச்சு. அதுவும் இல்லாம ஷூ காலோட மிதிக்கிறேன்னு அந்த பொண்ணு விஜய் பார்வதி திட்டும் போது அப்ப நீ ஷூ போட்டுட்டு வந்திருக்க வேண்டியதுதானன்னு தானே சொல்ல முடியும். வேற என்ன சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? அமித் ஒரு குறை எடுத்து சொல்றாரு. எனக்கு என்னன்னா இது வந்து ஒன் சைடரா போகுதுன்னு உங்களுக்கும் தெரியுது. 2 பேருமே அக்ரெசர் தான். அதுல என்ன ஒருத்தரை மட்டும் நீங்க பிளேம் பண்றது என்னால ஏத்துக்க முடியல. இது வந்து அநியாயமா தான் இருக்குது. சரிங்களா? இதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு வந்து எதிர்கருத்து யாரு வேணா பேசலாம். சரிங்களா? அது டாம் நீங்களும் பேசலாம். இங்க யாருக்காச்சும் இதுல எதிர்கருத்து இருந்தா நான் சொன்னதுல எதிர்கருத்து இருந்தாலும் இப்ப சொல்லலாம். யாராவது எதிர்கருத்து சொல்ல போறீங்களா? இது ஸ்பேஸோட அஜெண்டா அது இல்ல. பிபி பத்தி பேசும்போது மேபி வந்து அதான். பேசுவாங்களா இருக்கும். ஓகே. மகேஷ். யாரும் அதுதான் எதிர்கருத்து மகேஷ் எனக்கு நம்ம என்னன்னா பிபி பத்தி பேசும்போது இது பேசலாம். எஸ் மேம். சொல்லுங்க. எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு ஆளு கிடைச்சா போதும்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்காங்க மேம். அதுதான் என்னால ஒரு அதாவது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசுறதுன்னா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க பதிலுக்கு பேசுங்க. அக்ரி டு டிஸ்அக்ரியில போயிடலாம். இந்த மாதிரி ஒரு
பேர் போட்டு பேசுறது, இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷனை கிளப்பி விடுறதெல்லாம் இட்ஸ் நாட் லுக்கிங் நைஸ். நான் அது வந்து கேள்வியா கேட்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். அவங்க கிட்டயும் கேட்டா அதுக்கான தெளிவான பதில் வரல. அது வந்து இங்கேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து இந்த இதுக்கடியில நீங்க படிச்சு கூட பாருங்க நான் என்ன அவங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன்ட்டு. நான் பேசலாமா? தேங்க்யூ மகேஷ். அவர் பேசுனது நான் பேசலாமான்னு கேட்டேன். பேசுங்க தருண். இல்ல மேடம் ஆக்சுவலா ரேணு அவர் ஓகே சொல்ற தானே, அவர் பேபி டிஸ்கஷனா தானே போகுது. இல்ல என்ன வேணாம். அதுதான். ஆனா டோரிஸ் 2 மினிட்ஸ் உடனே பேசி எதுக்கு கட் பண்ணிடுறேன் வந்தாங்க? ஒரே நிமிஷம். பேசுங்க பேசுங்க இல்ல தருண் அவர் ஓகே பேசுங்க. சொன்னார்ல ஒரு ஓகே ஓகே. சபரிக்கும் விஜய் பார்வதி நடந்து சொல்ல நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து விஜய் பார்வதி பண்ணதுலாம் ரொம்ப பெரிய தப்பா. ஆக்சுவலா அவங்க பேட் வேர்ட்ஸ் பேச வந்தாங்க. நான்லாம் அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஷூ போட்டு 2 லேடிஸ் ஷூ போடலங்க. அவங்களுக்கு ஏதோ கம்ஃபர்ட்டா இல்லை அவங்க ஷூ போடலங்க. நீங்களும் ஷூவை கட்டிட்டு இருக்கணும். ஆக்சுவலா சொல்ல போனா ஷூ காலோட மிதிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு வாட்டி மிதின்னு சொன்னா ஒரு ஓகே, 3 வாட்டி மிதிச்சது பெரிய தப்பு. அதே மாதிரி கேம்ஸ் போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க அன்சிகா ஒரு கம்பேர் பண்ணி பேசுற. அன்சிகா பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பிடிப்பாங்க, ஒருத்தங்க அவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க கழுத்து போடும். அன்சிகா பண்ணதும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் உள்ள அந்த பாடியோட இது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஜென்ஸ் அடிக்கும் போது அவங்களோட பாடி அதுலயும் பாத்தீங்கன்னா சபரி பயங்கர இதுவா இருப்பாரு, ரஜிடா இருப்பாரு ஒரு பாக்கிறதுக்கு. அவர் வந்து காலை மிதிப்பாரு, புடிச்சு தள்ளுவாரு. அந்த எப்படி தள்ளுவாரு நீங்க பாத்துருக்கீங்களா? நானே சொல்றேன். ஆக்சுவலா கண்ணில் அடிப்படும் போது தெரியாம தாங்க பட்டுச்சு. ஓப்பனா சொல்றேன், அவரோட கால் தெரியாம பட்டுட்டு இருக்கு. அதுக்கு நான் எந்த இதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா அவர் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி பண்ணுவாரு, குத்துவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிடிச்சி போஸ்டா தள்ளுவாரு. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க ரேணு. நான் ஜஸ்டிஃபையே பண்ணல சார். அதுதான் சார் பிரச்சனை. நான் ஜஸ்டிஃபையே பண்ணல. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதுல இவர் மட்டும்தான் அக்ரஸர், சபரி மட்டும்தான் அக்ரஸர் சொல்றது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. அதுல வந்து விஜய் பார்வதியும் அக்ரஸர் தான். அவங்க வந்து இன்ஸ்டிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க, தள்ளுவாங்க. இத பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம சபரி பண்ணது மட்டும் தப்பு, சபரி பண்ணது கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சபரி தள்ளுவாங்க, இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அவன் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் கேக்குறேன் 2 பேருக்கும் கேக்குதா? நீங்க 2 பேரும் பேசுனீங்களே இவ்வளவு நேரம். இல்ல நீங்க 2 பேரும் தருணும் முகேஷும் பேசுனீங்கல்ல, கேட்டுச்சா? ஒருத்தர் பேசுங்க, இன்னொருத்தர் கருத்தை வைங்க, மியூட் பண்ணி பேசுங்க. அந்த மாதிரி போய் மியூட் பட்டன் அழுத்துறது எனக்கு ரொம்ப ஈஸிங்க. நான் பண்ண வேணாம், உங்களை எல்லாம் நான் மதிக்கிறேன்ல, இதை பண்ண வேணாம்னு நான் பண்ணாம இருக்கேன். ஒருத்தர் பேசுங்க, இன்னொருத்தர் பேசுங்க. அதுல ஜெனரல் காமெண்ட் ஸ்பீக்கர் இஃப் யூ கேன் அதை இது பண்ணிடுறீங்களா? ஸ்பீக்கர் சரினா இருக்கீங்களா? நான் இருக்கேன். ஓகே, நான் வந்து 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்க அவங்க ஷூ போடலங்கிறதுக்காக இவங்க ஷூ கலட்டணும்ன்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஸ்போர்ட். ஷூ போடணுங்கிறது இட் இஸ் ஃபார் தேர் ஓன் சேஃப்டி. இங்க சபரி தள்ளி விட்டாருன்றதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. நாமளே போய் கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அது ஒரு சர்ஃபேஸ், ஓகேவா? அது வலிக்கிருச்சு. ஃபார் அவர் ஓன் சேஃப்டி நம்ம ஷூ போடணும். அவங்களையும் ஷூ போட சொன்னாங்க. 3 ரவுண்ட்ஸ் இருந்தது. லைக் மல்டிபிள் டைம்ஸ் மல்டிபிள் பீப்புள் இன்சிஸ்டட் ஃபார் வேரிங் ஷூ. அது விஜேஸே தப்பா தான் சொன்னாரு. பட் அதை நான் வந்து அந்த 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 தப்புக்கான காரணமா நான் வந்து கண்டஸ்டன்ட் தான் சொல்வேன். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கணும், நாங்க மல்டிபிள் டைம்ஸ் அவங்கள ஷூ போட சொன்னோன்னு. அவங்க சேஃப்டி இல்லாம ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கிறதுக்காக சபரியும் அதை பண்ணணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. அது தப்பு. ஆனா கெட்ட வார்த்தை பேசினாங்க, இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்றது அதை விட தப்பு. அப்படி பண்ணாலும் தள்ளி விடக்கூடாது. அந்த புஷ் அந்த புஷ் வந்து விளையாட்டுக்கு நடுவுல வந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு இருந்தா அது ஓகே தான். ஏன்னா அது வந்து சில பேருக்கு அது ரொம்ப அக்ரெசிவா பிளே பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் இருக்காது. பட் அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது கிட்டத்தட்ட அது 1-on-1ல வந்த புஷ். அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். அதை தள்ளி விட்டதும் தப்பு. அவ்வளவுதான். அதுதான் மேடம் நானும் சொல்ல வரேன். வாலண்டரியா பண்ணது. அதுதான் நானும் சொல்றேன். இப்போ என்னன்னா, எனக்கு நானும் அதேதான் சொல்றேன், நீங்களும் அதேதான் சொல்றீங்க. ஆனா சபரி பண்ண அக்ரஷனை பத்தி பேசுற ஒரு கூட்டம் வந்து பார்வதி பண்ற அக்ரஷனை பத்தி பேச மாட்டீங்கிற ஒரு பாயிண்ட நான் எடுத்து வைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இவங்க 2 பேருமே அக்ரஷன் பண்ணாங்கன்றதுதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் அதை வந்து டிஃபெண்ட் பண்றதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அவர் பண்ணது தப்புன்னு தான் நானும் அதுதான் சொல்றேன். அவங்க பண்ணது தப்பு. அப்ப விஜய் பார்வதி பண்ணதும் தப்புதான். பேசாம இருக்கிறது
அதுதான் சொல்றேன். இவர் பண்ணது இவங்க மேஜரான பண்ணதும் தப்பு. தப்புதான். அதான் சொல்ல வரேன். அந்த பத்தி பேசாம ஒரு கூட்டம் கடந்து போயிட்டே இருக்குங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். அவ்வளவுதான் சொல்றேன். ப்ரோ இங்க அவங்க மேஜர் பண்ணது தப்பு தப்பு மைனர் தான், நான் தப்புன்ட்டு இல்லைன்னு எதுவும் சொல்லவே இல்ல இல்லை. ஜி. தப்புன்னா தப்பு தான். இல்ல அது காயத்ரி, அதுல மேஜர் தப்பு மைனர் தப்புன்னு இருக்கு. எங்க சிக்கல்னா அந்த பொண்ணு வார்த்தை பேசுது, மனசை காயப்படுத்துது, தப்பு, அதை கால் அவுட் பண்ணிக்கலாம். இந்த தள்ளி விடுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏடா கூடமா அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றது? சோ எனி டே பிசிக்கல் வயலன்ஸ் வந்து ஒரு நாட்ச் அதிகம் தான். அதுல ஒரு டேஞ்சர் இருக்குல்ல, அந்த டேஞ்சரை நம்ம பார்த்துதான் ஆகணும். குட் தட் அவளுக்கு ஒண்ணும் ஆகல. மறுபடியும் போய் மூக்குலயோ நெத்திலயோ எங்கேயாவது போய் இடிச்சு விழுந்திருந்தான்னா, டைல்ஸ்ல அடிச்சிருந்ததுன்னா ஸ்பீக்கர் அரேனா இதுல வந்து அதெல்லாம் நீங்க நம்ம வந்து ஃபுட்டேஜ யோசிக்கணும்ல. பாத்தீங்கன்னா நம்ம அது ஃபர்ஸ்ட் சொல்ல ஃபர்ஸ்ட் மேஜர் போய் தள்ளி மைனர் விட்டுறது யாரு பாத்தீங்களா? பார்வதி. யாரோ ஒருத்தர் ஏங்க, வந்து அவ ஒருத்தங்கள தள்ளி போய் விடுற தள்ளி ஃபோர்ஸ் விட்டாங்கன்னா, என்ன? வா வா வந்து என்ன தள்ளி விடு, இன்னமும் தள்ளி விடுன்னு யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, ஏங்க, அந்த பட் அந்த மூக்கெல்லாம் இயல்பா பொண்ணு கொண்டு தள்ள இவங்க கொடுத்தாங்க ஃபோர்ஸ் என்ன? தயவுசெய்து, இவர் தப்பு புஷ் தள்ள தப்பு தான். ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. என்ன? இதுதான் தப்பு. அதுதான் காயத்ரி, இது அட்லீஸ்ட் தப்பு காயத்ரி. அது ஒரு என்ன நிமிஷம், பாயிண்ட் நானே ஆஃப் வியூ நான் பேசிக்கிறேன். நானே அந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கிறேன். ஒரே ஃபர்ஸ்ட் நிமிஷம், ஒரு நிமிஷம். புஷ்ஷுக்கு சபரி பண்ண திருப்பி புஷ் இஸ் ஃபைன், ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து திரும்பி திரும்பி போய் சபரி புஷ் பண்ணது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணது, ஆனா சார்ஜ் அதுதான், பண்ணது, அது பார்வதி மேஜர். சார்ஜ் அது பண்ணது, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்வதி நான் சார்ஜ் இல்லைன்னு பண்ணா சொல்லலையே திருப்பி காயத்ரி. இட் ஒரு வாஸ் a நிமிஷம், ஒரு reaction, நிமிஷம், ஓகேயா, டு that. ஒரு நிமிஷம் அதுலேந்து காயத்ரி, போய் திருப்பி ஒரு திருப்பி புஷ் நிமிஷம் பண்றது தப்பு, நானே ஒத்துருக்கேன் நிறைய காயத்ரி. காயத்ரி, ஸ்பேசஸ்ல. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, இட் இஸ் நாட் அபவுட் அஸ், ஓகேவா? இதுல மேஜர் மைனர் இல்லன்னு சொல்ல முடியாதுங்கிறது மட்டும்தான் நான் சொல்றேன். தட் லாஸ்ட் புஷ் வாஸ் ஹெவி. அது அது வந்து இவ்வளவு கோவம் எந்த கண்டஸ்டன்ட்டுக்குமே இருக்கக்கூடாது. ஏடா கூடமா ஆகிடும். சோ அது அந்த நான் வந்து அந்த மேஜர் மைனர் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அட்ரஸ் பண்றேன். தேர் இஸ் மேஜர் மைனர். அதுல வந்து உண்மையிலேயுமே பிசிக்கலா இந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நடந்தது அந்த தள்ளு இருக்குல்ல, அந்த பொண்ணு இன்ஸ்டிகேட் பண்ணுச்சுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவதான் வந்து திருப்பி திருப்பி போய் அடிச்சு, பட் ஸ்டில் அது அந்த சபரி வந்து முதல்ல ஒரு ஃபோர்ஸ்ல வந்து எல்போ வச்சு புஷ் பண்ணுவார் இல்லையா, அதோடயே நின்றுக்கணும். the way he pushes, அந்த பொண்ணு ஏடா கூடமா எங்கேயாவது போய் விழுந்து வேற மாதிரி அடிபட்டு இருந்தா சபரி himself would not have forgiven him. லைக் அவருக்கே கரெக்ட். அது மனசாட்சி நானும் உறுத்திருக்காத ஒத்துக்கிறேன். ஒரு கட்டத்துல. கம்ப்ளீட்லா நீங்க இப்ப சொல்றது நானும் அப்போ ஒத்துக்கிறேன். அதுதான் அப்ப அது மேஜர் தான். அந்த கால் அவுட் தான் நம்ம பண்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. காயத்ரி, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? உள்ள போய் எதுக்கு அழுதாரு அப்போ? முதல்ல சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் தப்பு பண்ணாருன்ட்டு போய் அழல. See, like I said in one of the spaces earlier, there are two types of men who are very, very bold, who are like, boisterous, and then there is the other side of very soft spoken men and all. And unluckily or luckily, Sabri falls into the second category where their empathetic factor, the EQ is very, very high compared to other men. So அந்த ஒரு ரீசன் காரணம் இந்த மாதிரி when people like Sandra, Rajan and all were like kept accusing him, you did it on purposely சொன்ன போது அவர் வந்து தளறிட்டாரு. எனக்கே சபரி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா சபரி எனக்கு ரொம்ப இல்ல ஒரு நிமிஷம். ஆனா அவர் பண்ணது தப்பு தான். ஆக்சுவலி இது தப்பு தாங்க. இதுல பிக் பாஸ் ஸ்பேஸ்ல இது பிக் பாஸ் ஸ்பேஸ் இல்லை. So I think we can stop this discussion here. ஏன்னா இது வேற ஒரு நரேட்டிவ்காக போட்டது. So I think we can go with that narrative itself. Yeah, night discussionல we will continue this again. இல்ல, நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, சபரி பண்ணது எல்லாமே ரைட், எப்பவுமே ரைட் எல்லாம் நான் சொல்ற கேரக்டர் கிடையாது. When he is at wrong, I would pinpoint he is at wrong. The last charge towards Parvati, where Parvati goes and falls near யாரு அந்த Kani and Sandra, no, that was wrong at a lot of levels. அது நானே ஒத்துண்டிருக்கேன். So I want people to understand that சம்பரி என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு சப்போர்ட் பண்ண, no, that's not the case. France வந்து France தண்ணி கேன் போட்டுட்டா. ஓகே மீ டூ. நான் ஒண்ணே சொல்லிட்டேன். நான் தான் ஆரம்பிச்சேங்க. நான் ஒரே ஒரு சொல்லிட்டேன். நானும் காயத்ரி சொல்ற அதே பாயிண்ட் தான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சது வந்து என்னன்னா, ஒரு செட் ஆஃப் கூட்டம் வந்து அதை வந்து கடந்து போகுதுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுங்கிறத நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். நான் வேற எதுவுமே சொல்ல. இப்ப சபரி வந்து பண்ணது கரெக்ட்னு நான் சொல்லவே மாட்டேன். சபரி பண்ணது தப்பு தான். ஆனா அதுல 2 பேருமே அக்ரெசர் தான். அதுல இவங்க பண்ணதும் அக்ரெஷன், பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்டிகேஷன், கெட்ட வார்த்தை பேசுறது, தள்ளி விடுறதுன்னு சொல்லி இவங்களும் ஏதோ ட்ரை பண்ணாங்க. சரிங்களா? பாருவும் அதுவும் தப்பு தான். அத வந்து விஜேஎஸும் வந்து பேசல. அண்ட் ஆல்சோ
இங்க வெளியே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குல்ல, அந்த கூட்டமும் பேசல. அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் செலக்டிவ் ஃபெமினிசம் மாதிரி என்னோட ஃபீலிங் இருந்துச்சு. அதுதான் நான் இங்கேயும் சொல்றேன். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அன்ஷிதாவோட எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு சொல்றேன். சரிங்களா, நீங்க வந்து இந்த இடத்துலலாம் நீங்க பேசாம இருக்கிறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க, எல்லா இடத்துலயும் பேசுங்க. கரெக்ட், இவங்க சபரி பண்ணது தப்புதான், அதே மாதிரி பிஜேபி பண்ணது தப்புதாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நில்லுங்க. அதுதான் கரெக்டான ஆர்குமெண்டா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். புரியுது. முகேஷ், மறுபடியும் அவங்கள வந்து நீங்க நில்லுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன பாயிண்டோ நம்ம சொல்லிட்டு அவங்க எதுல நிக்கிறாங்களோ நிக்கட்டும், நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். இதுவும் உங்களோட கருத்து தான். இப்ப ஸ்பீக்கர்ஸ் அரினாக்கு உங்களுக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் அரினா தப்புன்றத ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி பேசுற மாதிரி எனக்கு தோணுது இல்ல. அது வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்கள நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து அதை ஒத்துக்கோங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. அவங்க என்ன பேசுறாங்களோ அது பேசட்டும். நம்ம வந்து பிபில என்ன இது பண்றோமோ அதை பத்தி பேசுவோம். இங்க பிஃபோர் ஷோ ஸ்டார்ட் இங்க இருக்கிற மத்த ஸ்பீக்கர்ஸ் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பேசாத ஸ்பீக்கர்ஸ்க்கு நான் டக்குன்னு போயிடுறேன். ஃபைனலி ஸ்பீக்கர்ஸ், நீங்க வந்து ஒரு இது அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, பேச முடிக்கும் போது அதை நீங்க அட்ரஸ் பண்ணிருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி கேன் முகேஷ், அக்ரி டு டிஸ்அக்ரில போயிரலாம் முகேஷ். ஓகேவா, நம்ம we will talk more about the space. We will talk about it in the next space after the show. ஓகேவா, என்னயா ஒரு ஜாலியாவே எடுத்துன்னு போக மாட்டீங்க? தண்ணி கேன் போட்டு நான் பண்றேன். ஓகே, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் ஹோப் ஒரு நிமிஷம். டாரிஸ், பிரியா அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ், அதோட முடிச்சிடலாம். காயத்ரி ஏதாவது சொல்லணுமா இந்த மேல இல்ல இருக்க ஆல் டாபிக் குட் பா. வச்சு? தேங்க்யூ. டாரிஸ், பிரியா அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ், அதோட முடிச்சுக்கலாம். சக்தி, நீங்க ஃபைனல் இது கொடுத்ததுக்கு ஓகே. அப்புறம். ஹாய் ரேணு. இப்போ நான் மெயினாக வந்து ஆக்சுவலாக இங்கே வந்தது எதுக்குன்னா, காஞ்ச கல், அதாவது பழுத்த மரத்துக்கு தான் நிறைய கல் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பேர் இங்கே நடந்த இந்த ப்ராப்ளத்தை வச்சு நீங்கள் ஜெயிச்சிட்டேன்னு ஆடுறீங்க, நீங்கள் அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு லெவலில் அதை நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிதான் நினைக்கணும். அதனால தான் இத்தனை பேரோட அட்டென்ஷனும் இந்த ஸ்பேஸ் மேலே வருது. இப்படி நீங்கள் பண்ணிட்டதா நினைக்கிறீங்க, அப்படி நினைக்கிறீங்கன்ட்டு. அப்போ ஆமாம், நினச்சிட்டு போட்டுமே. இப்போ திவாகர்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒரு கேசஸ் ரிமார்க், அதாவது நிறைய பிரச்சனைங்க இருந்துட்டே தான் இருக்கும். மோஸ்ட் அட்டென்ஷன் டிசர்விங், லீஸ்ட் அட்டென்ஷன் டிசர்விங், இல்லை அந்த மாதிரி ஆர்டர் தான் நம்ம படுத்த முடியும். இப்போ திவாகர்ன்றது ஒரு கம்யூனிட்டி மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எக்ஸாம்பிள் வந்து ஹெச்எஸ்ஓர்ல கானா பாடுவீங்களா, என் செருப்புக்கு சமம். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இந்த அளவுக்கு இதை நான் வந்து டீப்பா நான் சொல்ல விரும்புறேன்னா, எத்தனை பேருக்கு அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட நடைமுறைகள் தெரியும்னு எனக்கு தெரியல. நாங்க தாத்தா காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு நிறைய பேருடைய கூலி என்ன தெரியுமா, ஆந்திரா சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா களி கூழ் சொல்லுவாங்க, கரைச்சிட்டு அதுதான் கொடுப்பாங்க. அங்க வேலை செய்யற ஆட்களுக்கு செருப்பு போட்டுட்டு நடக்க முடியாது, இடுப்புல துண்டு கட்டணும். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயங்களை தாண்டி தான் இன்னைக்கு எல்லாருமே முன்னேறி ஒரு சமுதாயமா வந்திருக்கும் போது, அதையே நீங்க பிக் பாஸ்ன்றது ஒரு சொசைட்டியோட புரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அந்த இடத்துல இந்த மாதிரி ரிமார்க்ஸ் பண்ற ஒரு பர்சன் இன்னொருத்தவங்களை தாழ்த்தி பேசும்போது அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாது. அதே நேரத்துல ஆப்போசிட்ல புல்லிங்கும் நியாயப்படுத்தி கண்டிப்பா பேச விரும்பல, அதுவும் தப்பு தான். பட் புல்லிங்ன்றது 1 to 1, கேஸ்டஸ் ரிமார்க்ன்றது ஒரு சொசைட்டியே பண்றது. அப்போ ஒரு சொசைட்டி மக்களையே நீங்க அடித்தளப்படுத்துறீங்க. இன்னுமே தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, காலனி, ஊரு, ஒரு பிளேஸ் அப்படிதான் பிரிச்சு வச்சிருக்காங்க மக்களை. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் இன்னும் உழவிட்டு இருக்கும்போது அதை அந்த ஒரு ரிமார்க் பேசுறவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது தப்பான விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த ஷோ விட்டு போறாருன்னா நான் சந்தோஷப்படுவேன், நான் டான்ஸ் ஆடுவேன், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன். அது என்னுடைய பர்சனல் சாய்ஸ், இல்லை இங்க இருக்கிறவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அதை பத்தி யாருமே மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங்கா இருக்கிற விஷயம் எங்களுக்கு இல்லை.
ஸோ வாட் எவர் இட் இஸ், நான் ஃபைனலா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த குரலை தயவு செய்து நீங்க நிறுத்திடாதீங்க. எனக்கு ரேணு வந்து பர்சனலா ரொம்ப வருஷமா தெரிஞ்சாலும் அவங்க வந்து நான் நடுவுல பிக் பாஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணல, நிறைய ஸ்பேசஸ்க்கு போய் பார்ப்பேன், ரேணு பேசுறாங்களான்னு கவனிப்பேன். எனக்கு ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன், நியாயத்து பக்கம் பேசுவாங்க, இன்ன வரையும் அப்படிதான் நின்றுருக்காங்க ரேணுன்ற ஒரு பர்சன். இந்த ஸ்பேஸை வந்து நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றதுக்கு ரீசன் வந்து நியூட்ரல் நீங்க சொல்றது 100% உண்மை. எல்லா விஷயமே நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. இந்த விஷயம் ஹைலைட்டா இருந்ததுனால கொஞ்ச நாள்ல அதை வந்து ஹைலைட் பண்ணோம். அதுக்காக நீங்க எந்த விஷயமே டிஸ்கஸ் பண்ணாம இருந்ததே கிடையாது. தொடர்ச்சியா இந்த ஸ்பேஸை ஃபாலோ பண்றவங்க, இதை லிசன் பண்றவங்களுக்கு தெரியும் நீங்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் எவ்வளவு அக்யூரேட்டா சொல்லிருக்கீங்கன்னு. ஸோ நீங்க பழுத்து இருக்கிறீங்க, உங்க மேல கல்லடி விழுது, இதை வந்து நீங்க பொறுக்கி அந்த கல்லெல்லாம் வச்சு ஒரு கிரீடமா மாத்திக்கோங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். தயவு செய்து இந்த வேலையை நீங்க நிறுத்திடாதீங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டாக். தேங்க்யூ. தேங்க்யூ டோரிஸ், தேங்க்யூ. நான் அவங்க பேசும்போது ஹார்ட் விட மறந்துட்டேன். கொஞ்சம் ஹார்ட் மட்டும் விட்டுக்கிறேனே. பிரியாணி செய்யறதுலயே இருங்க நீங்க. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, எனக்கு கொடுக்காத ரிலேட்டிவ்ஸ். பிரியாணிக்கு மரியாதையே கிடையாது. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஓகே ஏங்க பிரியா. எனக்கு ஒரே ஒரு பிராதுங்க இந்த ஸ்பேஸ் மேல. இங்க யாருமே வியானாவோட சுகர் பிரச்சனைய பத்தி பேசவே இல்ல. இல்ல நாங்க எப்படி பேசிட்டோமே, மனசாட்சி இல்லாத கும்பலா இருக்கீங்க. ச்சே! பேசிட்டோமே, அதையும் ஒரு பொண்ணு, பேசிட்டோமே. ஒரு ஃபெமினிஸ்டா இருந்துட்டு ஒரு பொண்ணோட பிரச்சனைய பத்தி பேசாம நீங்க வந்து இதுலயே இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றது என்னால தாங்கிக்கவே முடியல. எது பிரியா அந்த ஒத்த சப்பாத்திக்கு சக்கரை கொடுக்கல குழம்பு பிரியா ஊத்தலங்கிறது ஒரு இல்ல, ஹோப் ஃபெமினிசம் இஷ்யூ. ஓப்பா, ஹோப். சாரி. ஆனா ஹோப்புக்கு எனக்கு என்ன தெரியுதுன்னா, மைக் நம்ம பேசிட்டோம் ஹோப் இல்லாதப்ப. இல்லங்க இங்க பாருங்கங்க, நான் அந்த மீம் இருந்தது, அந்த மீம் எடுத்து ஸ்பேஸ்ல ஹைலைட் பண்ணி அதை நான் பேசினேன். எல்லாரும் வந்து பேசணும். ஓகே, இல்லன்னா சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி போதும். ரேணு ரொம்ப பேசலாமா? போலீஸா இருக்காதீங்க, சொல்லிட்டேன் அவ்வளவுதான் உங்களுக்கு. இல்லங்க என்னது போதுங்க, ஆளன், நம்ம இந்த ஸ்பேஸ் முடிச்சுட்டு ஷோ நமக்குள்ள பார்க்க வேண்டாமா? ரேணு மாரி ஒரு ஆள் வேணும் ஆளன். அம்மா கொஞ்சம் இல்லன்னா நீங்களா ஹலோ, ஓகே நான் இத பத்தி நான் பர்சனலா ஒண்ணு சொல்லணும்னு அது அப்புறமா சொல்லிக்கிறேன் ஆலன் கிட்ட. ரேணு நான் சொல்லலாமா? பிரியா. நான் ஒரு சக்தி. ஓகே பிரியா பேசுறாங்கன்னா பேசுவோம். ஹாய் பிரியா. இல்ல பிரியாவும் டஸ்ட் நான் Hi, ஃபைனலா சக்தி. உங்களோடது பிரியா. முடிக்கலாம்னு பார்த்தேன் ஸ்பீக்கர்ஸ். அவங்க பேசி முடிச்சுட்டு நான் கடைசியா சொல்லிக்கிறேன். தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தா அதுதான். டெய்லி இப்படி ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. எல்லாரோட கண்ணும் இந்த ஸ்பேஸ் மேல தான் இருக்குன்னு நல்லா தெரியுது. எங்க நம்ம போடுறதே ஒரு 6 ஹார்ஸ் ஸ்பேஸு. அவங்க ஒரு 6 ஹார்ஸ் ஸ்பேஸ் போடுறாங்க. அத முடிச்சிட்டு இத 6 மணி நேரம் கேட்டு, இதுலருந்து ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து சண்டை போடுறாங்கன்னா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு புரியல. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து யாரு பிடிக்குதோ, அவங்கள தான் அங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவங்களோட இஷ்டம். நம்ம அங்க போயிட்டு கேட்டுட்டோம், அவங்களோட இப்படி போய் பேசுறதில்ல. அதுவும் இல்லாம என்னது இது லூசு யார் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் குடுத்தா ஃபர்ஸ்ட்டு? அப்படி பேசுறதுக்கு? எல்லாரும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பேசணும்னா, இங்க வந்து ஸ்பீக்கர் எல்லாருக்குமே ஸ்பீக்கர் இங்க குடுப்பாங்க. ஆ வந்து பேசிட்டு நீங்க வந்து அது கிளியர் பண்ணிட்டு போலாம். அது என்னது இது அப்படி பேசுறாங்க எனக்கு சுத்தமா புரியல. அது அவங்களோட இத தான் காமிக்குது. தென் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு இப்போ அ ச நீங்க பேசல நானே நேத்து இங்க வந்து ஒரு பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கும்போது, அது எவ்ளோ நேரம் நம்ம அது வந்து சபரி சைடு ராங்குன்னெல்லாம் பேசியிருக்கோம்னு எனக்குமே நல்லா தெரியும். ஆ அது பேசல. நீங்க வந்து அ அது கண்டுக்கவே இல்ல. ஏன்னா நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம் மாறான்னு போட்ட உடனே ஏதோ ஃபர்ஸ்ட்டு ச அதுலேருந்து லாஸ்ட் 6 மணி நேரம் அவர கொண்டாடிட்டு இருக்கோம்னு அவங்க யோசிச்சுட்டாங்களா? எனக்கு சுத்தமா புரியல. நம்மளே லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போம். அத பத்தி பேசாமலே கூட நாளைக்கு பேசலாம், கன்டின்யூ பண்ணலாம்னு இருந்திருப்போம். இவங்க ஏதாச்சும் ஒண்ணு அவங்களாவே புரிஞ்சுகிட்டு பேசுறது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பு. ஆ நீங்க வந்து அது எதுவுமே சக்தி. அதுவும் இல்லாம வெள்ளையும் சொல்லையுமா வந்து இங்க கருத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்தர் பல்டி அடிச்ச ஆளுங்களலாம் நம்மளுக்கு தெரியாதா? அது ராங்கு. பயங்கரமா அத சிரிக்கிறேன் நான் இப்பவே இப்ப. வெளிய பயங்கரமா. எடுத்து போடணும். இல்ல இப்பவே வெளிய எடுத்து போடணும். நான் போய் பேசுறேன். ஆமா. அவர் வந்து அன்னைக்கு வந்து விஜய் டிவி அந்த 1 ஹார்ல எடிட் பண்ணதே வந்து வெளிய தூக்கி போடணுங்கிற மாரி தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து அது புரிஞ்சுக்கிட்டோ, புரியாமலயோ நம்ம பேசின ஒரு கருத்து வந்து என்னவா இருக்கு? அவரு ஃப்ரம் டே 1 அப்படிதான் இருந்திருக்காரு. அவர் வெளிய போக வேண்டிய ஆளு தான். அதனால வந்து
அன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, ஐயோ! இப்ப வந்து அந்தர் பல்ட்டி அடிக்கிற ஆளுங்களையும் நமக்கு தெரியும். அதனால ஆ இப்ப வந்து நம்ம ரெட் கார்டு வந்துட்டு இப்போ பார்வதி இஷ்யூல வந்து நம்ம நெறைய வந்து ஒரு 3 டேஸா அதையே போட்டு விஜய் சேதுபதில டேக் பண்ணி, விஜய் டெலிஸ் டேக் பண்ணி இவருக்கு வந்து ரெட் கார்டு குடுக்கணும். சபரி பண்ணது தப்புதான். மேன் ஹேண்ட்லிங், ஹியூமனிட்டி இல்லங்கும்போது, அது ஒரு செகண்ட் ஹாஃப்ல அவ்ளோ பெரிய விஷயமா குறும்படம் பண்ணி காட்டும்போது, இவங்க செலிப்ரேட் பண்றாங்கல்ல, ஜஸ்டிஸ் கிடைச்சிடுச்சுன்னா, அதுதான் இதுவும். நீங்க திவாகருக்கு ரெட் கார்டு குடுக்கணும்னு டேக் பண்ணி, அது வந்து போய் ரீச் ஆகி, எவ்ளோ பேர நீங்க வந்து இது பண்ணியிருப்பீங்க, டேக் பண்ணியிருப்பீங்க. அது போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருக்கு. அதனால தான் அவரு ஒரு அந்த பிளேஸ்லேருந்து இறங்கி அவ்ளோ கீழ வந்து எவிக்ட் இன்னைக்கு இந்த டைம் ஆகணும்னு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரீசனா இருந்திருக்கு. அது அவங்களால தாங்க முடியலன்னா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஒரு நிமிஷம். ஸ்பேஸ் மட்டுமே காரணம் இல்ல. இந்த மாரி கருத்துக்களோட இருக்கிற பொதுமக்களும் அதுக்கு பெரிய காரணம். ஆமாமா. எவ்ளோ பேர் வந்து அன்னைக்கு பேசுனாங்கன்னு சொல்றேன். நெறைய நியூஸ் ஸ்பீக்கர்ஸ் மேல வந்து அவங்க கருத்துக்கள வச்சாங்க. அந்த எமோஷனல்ல வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக நின்னு பேசியிருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பேஸ் இன்னும் டிலீட் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது வந்துட்டு வ வ புரியல அவங்களுக்கு. நீங்க ஒரு ஆள வந்து சப்போர்ட் பண்றீங்கங்கிறதுக்காக மத்த ஆளுங்க பண்ற தப்ப வந்து அப்படியே கண்டுக்காம போயிடுறீங்க. பாரு தப்பு பண்ணாலும் அடிக்கணும் தான் அரோரா விஷயத்துல அவங்க பண்ணது ரொம்ப பெரிய கேரக்டர் அசாசினேஷன். ஆனா நீங்க வந்து அத வந்து இன்னும் 3/4 மணி நேரம் உங்க ஸ்பேஸ்ல பேசுங்க. ஒன்லி பாருக்கு அ சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு போகாதீங்க. எதெல்லாம் தப்போ அத பேசுங்க. இப்ப பேசுறவங்களையும் சும்மா வந்துட்டு, நீங்க இத பேசல, புல்லியிங் பத்தி பேசல அப்டின்னெல்லாம் சொல்லி சும்மா சப்பக்கட்டு கட்டிட்டு போக்கூடாது. அதனால கதறுறவங்க கதறிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற நீங்கலாம் அவங்கள தூங்கவே விடலன்னு நெனைக்கிறேன் 2 நாளா. அதனால தான் உங்களையே நெனச்சு பொலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆ ஆனா ஒண்ணே ஒண்ணு ஸ்பேஸ் வந்து வேற லெவல் போய்க்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு பொறுக்கலன்னு தோணுது. ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா கருத்தெல்லாம் வைக்கிறீங்க. ரொம்ப நியூட்ரலா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது அவங்களால தாங்க முடியலன்னு இங்க தான் எனக்கு இல்ல இந்த தோணுது. நியூட்ரலுக்கும் ஒரு கிளாரிட்டி குடுத்துர்றேங்க. இங்க பாருங்க. நியூட்ரல் ஸ்பேஸ்ன்னு எது குறிச்சு சொல்றாங்கன்னா, எல்லா ஃபேண்டம்ஸ்ல இருந்து எல்லா கருத்துக்களும் எடுத்துட்டு வந்து இங்க பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. சரியா? எங்களோட நியூட்ரல் என்னன்னா, நியாயத்தின் பக்கம் நிக்கிறது தான். சரி எதுவோ அது பக்கத்துல நிக்கிறது தான் எங்களோட நியூட்ரலே. ஓகேவா? இதுல அது குறிச்சு தான் நியூட்ரல் ஸ்பேஸ்ன்னு சொல்றது. மத்தபடி இதையும் கண்டுக்காம, அதையும் கண்டுக்காம கேட் ஆன் த வால் மாரி இருக்கிறது இல்ல எங்களோட நியூட்ரல். அந்த கிளாரிட்டியும் எடுத்துக்கோங்க. அவங்களோட உரிமை. இப்ப யாரு பிடிக்கும், பிடிக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் நீங்க மத்தவங்கள இது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இங்க வந்து எது தப்போ அதுக்கு நீங்க நின்னு கரெக்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அத கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். பிரியா தேங்க் யூ. நீங்க எது பேசினாலும் கரெக்டா தான் இருக்கும் பிரியா. நீங்க பேசுங்க பிரியா. இன்னும் கொஞ்ச நேரம் கூட கூச்சமே பேசுங்க. இல்ல. கூச்சமே இல்ல. என்னங்க இப்படி சில பேச பேருக்கு கூச்சமே இல்ல. சீரியஸ்லி. கூச்சமே இல்ல. அதான் சொல்றேன். சரி ரேணு அடுத்தது. டஸ்ட் அவர்லாம் ரொம்ப பிஸியான ஆளாச்சே. தலைவர் வந்து யாருமே நானும் யோசிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவா லெங்தா போடுவாரு. நல்லா இருக்கும். சொல்லுங்க டஸ்ட் ஆமா, இப்ப நான் சொல்றேன். ரேணு சக்தி, இந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் இங்க இருக்கிற ஐயாசாமி, ராஜா ஆலன் தான். அத மட்டும் நீங்களும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே மனசுல வந்து ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை வந்து இந்த ஸ்பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் இவர் ராஜா ஆலன் மேல இருக்கிற வெறுப்புனாலதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்ப இவரு நாளைக்கு வேற யாராவது வேற ஒரு ஸ்பேஸ் போட்டாங்கன்னா அதுல இவர் போய் பேசினாருன்னா அந்த ஸ்பேஸ் ஹாஸ்டும் தாக்கப்படுவாங்க. இதுதான் உண்மை. அதுக்கு ராஜா ஆலனை மட்டும் டாக் செய்ய வேண்டும். ஓகே, அத ராஜா ஆலனே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் செய்வாரு. என் ஸ்பேஸோட நேமை எடுத்து போட்டு நான் சொன்ன வார்த்தையை எடுத்து போட்டா நான் குறுக்க வருவேன். கௌஷிக் வேணாம் கௌஷிக். தேங்க்யூ டஸ்ட். ஸ்பீக்கர்ஸ் முடித்துடலாமா? ஓகே, 2 விஷயம் தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து இந்த பிக் பாஸ் ஷோவா பாருங்கன்றக்கு ஒரு சின்ன பாயிண்ட். நாளைக்கு வந்து இதே திவாகர் போய் நல்ல பாட்டு கத்துக்கிட்டு வந்து சூப்பர் சிங்கர்லயோ
இல்ல டான்ஸ் கத்துக்கிட்டு வந்து ஜோடி நம்பர் 1லயோ, இல்ல நாளைக்கு தமிழ்நாடு ஹீரோ தேடுறன்ற ஷோல நல்லா நடிச்சு செலக்ட் ஆனாரோ எனக்கு கவலையே இல்ல. தட் இஸ் ஆன் ஹிஸ் ஸ்கில். நான் அங்க போயிட்டு இவர் எப்பேற்பட்ட கேவலம் அப்படிலாம் நாங்க கேட்க மாட்டோம். பட் திஸ் இஸ் அ பர்சனாலிட்டி ஷோ. நீங்க பிக் பாஸ வின் பண்ணா இட்ஸ் அ பர்சனாலிட்டி வின். சோ இங்க அந்த கேள்விகள் கேட்கப்படும். ஓகேவா? தட்ஸ் இட். அதோட முடிச்சுக்கிறேன் நானு. அடுத்த பெரிய பிரச்சனை எனக்கு என்னன்னா, நான் வந்து சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஒரு ஆணோட பேரை மென்ஷன் பண்ணி அந்த கும்பல் அப்படின்னு எங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு என்ன டவுட்னா, அதுக்கு வந்து அது அது வந்து இங்க பெண்களே வந்து அதை அக்னாலஜ் பண்ணியிருக்கீங்க. this is not to put our fellow coexisting male under the bus. That is not my intention. இங்க நான் என்ன சொல்றது சரியா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எங்களோட கோஎக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. எங்களோட ஒத்த கருத்து இருக்கிறவங்க பேசுறாங்க, அவங்க கருத்துக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம், அது எங்களோட ஒத்து போகுது. அவங்க அதனால நாங்க அங்க நாங்க எங்க ஸ்பேஸ் லைக் space in the sense not literally space. I'm saying I'm sharing my thoughts with them. Forum. Yeah, I'm sharing my thoughts with them. I'm sharing the forum with them, etc. ஆனா நீங்க இங்க இருக்கிற பெண்கள் எல்லாரையும் இக்னோர் பண்ணிட்டு, இங்க கிட்டத்தட்ட 10 பெண்கள் 12 பெண்கள் predominant ஸ்பீக்கர்ஸா டெய்லி வந்து பேசுற எல்லாரையும் இக்னோர் பண்ணிட்டு, அதுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆணோட பேரை சொல்லி அவரோட ஓனர்ஷிப்பு கீழே நாங்க செயல்படுறோம் அப்படின்னு எங்களை டேக் பண்றீங்கல்ல, அத வந்து பெண்களும் இங்க அக்னாலேஜ் பண்றீங்கல்ல, ரொம்ப சீப்பா இருக்குது. why I'm calling it as cheap is, நீங்களே எப்படி எங்களை டேக் பண்றீங்கன்னா பெண்களுக்கு சொந்தமா புத்தி கிடையாது அந்த கும்பல் அப்படின்னு அட்ரஸ் பண்றீங்க. நோ, we all have our own brains, we all are talking from our heart. நாளைக்கு நீங்க சொன்ன அந்த நீங்க போட்டிருக்கிற அந்த கும்பல்னு போட்டிருக்கிற ஒரு ஆணோட பேர் இருக்குல்ல, அவரே வந்து எங்களுக்கு எத்திக்கலா இல்லாத ஒரு விஷயத்த பேசுனா அவரையும் போட்டு அடிப்போம். அவரு கோஹோஸ்டா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் that is like I'm talking from my perspective, like my as an individual perspective. எனக்கு அந்த ஹோஸ்ட் கோஹோஸ்ட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லைக் அந்த கருத்து தவறாக இருந்தால் நான் எடுத்து கூறத்தான் செய்வேன். இதுக்கு நீங்க வந்து ஒரு ஆணோட பேரை போட்டு இங்க இருக்கிற 10-12 பெண்களோட வாய்ஸையும் அந்த ஆணுக்கு கீழே அடக்கிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, that is the most cheapest thing a person can ever do. ஓகேவா? with this note, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லவா? இங்க பேசுற பெண்களோட குரல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அந்த கருத்துக்கு முரண் கருத்து வைக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆணோட பேரை போட்டு அதுக்கு கீழே இந்த பெண்களை தள்ளிட்டா, ஓகே they are talking to யார் என்ன ஓகே இந்த பெண்கள் எல்லாம் அந்த ஆணோட அஜெண்டாக்கு கீழே பேசுறாங்க அப்படின்ற ஒரு லேபிள் எங்க மேல ஒட்டிடலான்னு பாக்குறீங்க. நோ, we are not for that. அந்த லேபிள் எல்லாம் உங்களால எங்க மேல ஒட்ட முடியாது. we as an individual, we are talking from our heart, we have brains to do it, and we have our own articulation skills. Okay, if that is what your intention, that is what your agenda, we are not going to fall for it. அப்புறம் இந்த கதறல்னு சில பேர் கதறிக்கிட்டு இருக்கீங்க. this is not கதறல், even this is not தன்னிலை விளக்கம். இது ஒரு பெண் எங்களுக்கு எதிரா செஞ்சதுனால சக பெண்களா அவங்க பெண்ணை மதிச்சு நாங்க விளக்கம் கொடுக்கிறோம். இதுவே ஒரு ஆண் இந்த போஸ்ட் போட்டிருந்தா, I don't think Renu would have reacted. I don't think even Shakti would have reacted. ஏன்னா எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்களோட கருத்துக்கெல்லாம் மதிப்பளிச்சு நாங்க பதில சொல்ல மாட்டோம். This is just because it's a women and we need to coexist with the women. அதனால நாங்க இங்க வந்து மதிச்சு பதில் சொன்னோம். அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். It is my take. கூட நின்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆண்களுக்கும், எங்களோட கருத்து பேசின ஆண்களுக்கும் நன்றி. உங்களை பஸ் கடியில நான் தள்ளல, நான் சொல்றது எங்களுக்கு சொந்த கருத்து இருக்குது, எங்களை யாருக்கீழயும் டேக் பண்ணாதீங்கன்றது. அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸ்பீக்கர்ஸ். அதுவும் ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் இதை அட்ரஸ் பண்றோம், இல்லைன்னா அதை அட்ரஸ் பண்ணிக்கவே மாட்டோம். அண்ட் எந்த ஆணுக்கு பின்னாடி நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சீசன் 7 எடுத்து சொல்றேன். அவங்கள போட்டு நாங்களே அடிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்பவும் நான் அடிச்சுட்டு தான் இருக்கேன். எந்த இடத்துல நான் அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிக்கிறேன். எந்த இடத்துல வந்து கோ எக்ஸிஸ்டோ ஒன்னா பயணிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒன்னா பயணிக்கிறோம். எங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, உங்களுக்கு வந்து நாங்க விளக்கத்தை கொடுக்கணும்ன்ற இனிமேல் சொல்ற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்ல. சீசன் 7 போயிட்டீங்களே, சீசன் 9ல பிரியா நடிச்சாங்களே, அது யாரும் கேட்க மாட்டீங்களா? இப்ப யாரு உங்களை சொன்னா? உங்களை யாரு? எங்க அப்பா டப்பாக்குள்ள இல்லன்னு வந்துட வேண்டியது உடனே.
ஏதாவது உங்களை சொன்னமா டைரக்டா உங்களை சொல்ல இல்ல. சோ அதனால இனிமேல எங்க கிட்ட எல்லாம் விளக்கத்தை கேட்காதீங்க. எங்களுக்கு நாங்க என்ன ஏன்னா பேசுறோம் ஏன்னா என்ன இது பண்றோம்னு தெரியாம தெரியுது. எங்கள்கிட்ட கேளுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்ல, அதுக்கு நாங்களே எங்களை வந்து ஆஹ் அடிச்சுக்கணும். நீங்க அதை பண்ண மாட்டீங்க அடிச்சுக்கிறோம். அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதான் அதுல இனிமேலு தண்ணி இத கேன் பத்தி போட ரொம்பலாம் போனீங்களா? இனிமே அப்படியே பேசுறதுக்கு இல்ல. போயிருக்கலாம். எதுக்கு இங்க வந்து வாலண்டியரா வந்து வாங்கிட்டு ஓகே, நான் இருக்கீங்க? க்ளோஷர் கொடுத்துறேன். ஷோ ஆரம்பிக்க போறாங்க. சரி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்தி. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆமா இருங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஷோ. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கேன் போட்டுட்ட சக்சஸ்ஃபுல்லா. நீங்களும் நல்லா ஸ்பேஸ் ரன் பண்ணிட்டீங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ அலன். ப்ரோ இந்த 2 லேடீஸ்க்கு நீங்க வாய்ப்பளித்தமைக்கு பிரியாணி நன்றி வாங்கி நன்றி தரணும் நன்றி ப்ரோ. நன்றி ஓனர் அம்மா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உங்களால அவங்க 2 இன்னும் பேரும் நிறைய அடி வாங்கிட்டு இருக்காங்க. அத அது அது அடி வாங்குற இடத்துல எல்லாம் இல்லவே இல்ல. தெரியாம கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அடி வாங்குற இடத்துலயே கிடையாது. ஏன்னா கரெக்டா தப்பா பேசுறவங்க தைரியமா பேசும்போது கரெக்டா பேசுற நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? அதனால அதை சரி, முடிச்சுப்போம். ஒரு ரெக்வஸ்ட் மதன் ஓனர் அம்மா. ஷோ ஓனர் அம்மா இருங்க. ஓனர் அம்மா எல்லாரும் பாய் ஷோ பாய். ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போறேன். டிஎம்ல ஓனர் ரெக்வஸ்ட் அம்மா அனுப்புங்க. ரெக்வஸ்ட். டிஎம்ல ஆஹா, ரெக்வஸ்ட் நான் சொல்லுங்க. ஸ்பேஸ்ல தான் வைப்பேன் அது ரெக்வஸ்ட். சரி சொல்லுங்க. இல்ல, நீங்க திவாகர் எல்லாம் உள்ள அனுப்புறீங்க. எங்களை மாதிரி ஒரு ஏழப்பட்ட பசங்க எல்லாம் உள்ள அனுப்பிச்சீங்கன்னா நாங்களும் முன்னேறி மேல வந்துருவோம்ல. என்ன நீங்க எழுதி கன்சிடர் பண்ணுங்க எழுதி கொஞ்சம். போடுறேன். எழுதி போடுறேன் மதன். எழுதிலாம் கண்டிப்பா வேணாம். நீங்க முடிவு வரேன் எடுத்துருங்க, அவ்வளவுதான். ஓட்டு போட வரவா வரேன். வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஓகே. தேங்க்யூ எவ்ரிவன். இது வந்து மார்னிங் கொஞ்சம் லைட்டா அஜிடேட் அதெல்லாம் ஆனாலுமே கூட ஒண்ணுல தெளிவா இருந்தோம். அதை நானும் ஸ்பீக்கர்ஸும் அதை தெளிவா பண்ணோன்றத நாங்க நம்புறோம். இதை யாரையும் பர்சனலா தாக்குறது, உங்க பர்சனல் கொண்டு வரக்கூடாதுன்றதுலயும் நாங்க ரொம்ப தெளிவா இருந்துட்டோம். எங்க ஸ்பேஸ்ல என்ன நடக்குது அப்படின்றது அந்த கண்ட்ரோல் மட்டும் தான் எங்களோடது. நீங்க கருத்தோட சண்டை போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். that gives me high. நீங்க கருத்தோட சண்டை போட்டீங்கன்னா நானும் உங்க கருத்தோட சண்டை போடுவேன். என்னன்னே தெரியாம ஒண்ணு பண்ணாதீங்க, மிஸ்கன்செப்ஷன்ல இருக்காதீங்க அப்படின்றத கால் அவுட் பண்ற இடத்தோட நாங்க நின்னுக்கிறோம். வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அத நாங்க அதை மேபி எதிர்பார்ப்பு வச்சது எங்க தப்பாயிடுச்சு. அததான் நாங்க இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிட்டோம். அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைய பேரை கடந்து போயிடுறோம்ல. இந்த நேம் கால் பண்ணாம சிலர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஃபன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாங்க இனிமே கடந்து போயிருவோம். நாங்க வந்து பேசிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு எது தப்புன்னு வருதோ பேசுவோம், எது ப்ரையாரிட்டின்னு தோணுதோ பேசுவோம். இங்க வரவங்கள அட்ரஸ் பண்ணி அதை பேச விடுவோம். மரியாதையோட பேசுங்கன்றத சொல்லுவோம். எங்க ஸ்பேஸோட பவுண்டரி அது. அதனால இது 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 அழகா அட்ரஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. என் பையன் மாமின்னு கூப்பிடுறான், அதனால அந்த வேலையை முடிச்சு. சரி, ஓகே. சக்தி டிஎம் பார்த்துட்டு அப்படியே நீங்க முடிச்சு விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். பாய். எல்லாரும் பாருங்க, எபிசோட் முடிச்சுட்டு சந்திப்போம். நன்றி ஓனர் அம்மா. நன்றி, மிக்க நன்றி.